ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் விசேஷமாக அநேகம் பேர் எங்களிடத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தும் வருகிறார். வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்காக விசேஷித்த விதத்தில் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அது எங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஏதுவாக அமையும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேத வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த ஆண்டில் சொன்னார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. யாருக்கு முன்பாக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டம் மோசே மரித்து இருந்த ஒரு காலகட்டம். இந்த உலகத்தில் ஒரு காரியம் நம்மால் மாற்ற முடியாது, மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதம். ஒரு சில காலகட்டத்தில் நம்மை உயர்வாக பார்ப்பார்கள், ஒரு சில காலகட்டத்தில் மிகவும் அற்பமாக பார்ப்பார்கள். ஆனால் அந்த கண்களுக்கு முன்பாக மேன்மை என்பது அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே யோசுவாவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தார். அதில் அடுத்த அதிகாரத்தில், யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பாருங்கள், எப்படி ஒரு யோசுவா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக மோசேக்கு உடன் ஊழியனாக ஊழியம் செய்த அவரை கர்த்தர் அந்த ஜனங்களை வழிநடத்தும் தலைவனாக மாற்றினார். அவருடைய கண்களையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த வாழ்க்கை. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச போகிறது என்னவென்று சொன்னால், யோசுவா என்ன குணாதிசயத்தின் மூலமாக அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றார் என்பதை குறித்ததான ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட கற்றுக் கொடுக்க போகிறேன். வேதத்திலே யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவாவும் செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே யோசுவாவினுடைய முதல் குணாதிசயம், ஒரு 3 குணாதிசயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதல் குணாதிசயம் கீழ்ப்படிதல். மோசேக்கு கீழ்ப்படிந்திருந்தார். மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் மோசே, யோசுவா அவருடைய குணாதிசயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசேயை காட்டிலும் யோசுவா எல்லா விதத்திலேயும், ஞானத்திலேயும் கிருபையிலையும் எல்லாவற்றிலையும் பெரியவனாக காணப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் மோசேயை அவருக்கு தலைவனாக கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு காரியம் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறதில்லை. ஜனங்கள் நினைக்கிறார்கள், நான் நினைக்கிறபடி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி. முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவதாக நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். மூன்றாவது, உங்களுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், இந்த யோசுவா மோசேக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களை எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்ப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவிப்பது என்னவென்றால்,
சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அங்கே ஆசாரியர்களுடைய பாதங்கள் பட்டவுடனே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் யாரும் தேவ தூதர்கள் அல்ல, ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஆசாரிகளுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற முடியும். ரெண்டாவது, யோசுவாவுடைய குணாதிசயத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவாவுடைய வைராக்கியம். அவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அவருடைய வைராக்கியம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாக எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, இந்த வைராக்கியம் நமக்குள்ளே வேண்டும். ஒரு சில காலகட்டத்தில் ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள், நன்மையை பார்க்கிறார்கள். ஆனால் தங்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாற்ற ஒரு வைராக்கியம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே, உலகத்தில் என்னென்னமோ வைராக்கியம் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு வாலிப பையன், என்னங்க கூமாப்பட்டிக்கு வாங்க என்று சொல்லி அவன் சொன்ன அந்த வார்த்தை உலகெங்கிலும் கேட்டு பல தேசத்திலிருந்து கூட வத்ராப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கூமாப்பட்டியை பார்க்கும்படியாக வந்துட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது நான் நினைத்தேன், ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில் வைராக்கியமாக இருக்கும் பொழுது அதை ஜனங்கள் ஆர்வத்தோடு வந்து பார்க்கிறார்கள். வந்து அநேகம் பேர் ஏமாற்றம் அடைந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய வைராக்கியம், தன்னுடைய கிராமத்தை குறித்ததான வைராக்கியம், தன்னுடைய குலத்தை கோத்திரத்தை குறித்ததான வைராக்கியம் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் யார் மேலே வைராக்கியமாக இருக்கிறீர்கள்? யோசுவாவினுடைய ஜெயத்துக்கு முக்கியமான ஒரு காரியம், அவன் கர்த்தர் மேல் வைராக்கியமாக இருந்தான். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வேறு யாரையும் சேவிப்பதில்லை, எங்கள் தேவாதி தேவனை மாத்திரம் சேவிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவு அக்கினி ஜுவாலையில் கர்த்தர் வெளிப்பட்டார். இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற உங்களுடைய பாதைகளில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை குறித்ததான வைராக்கியத்தோடு இருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் உங்களிடத்தில் பார்க்க விரும்புகிறார். ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த நாட்களில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் பையன் 18 வயசாயிடுச்சு பாஸ்டர், நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வர்றதில்லை. இல்லை, அவனை கண்டிப்பான முறையில் நீ என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக அவர்களை கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்து பாருங்கள். அவர்கள் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். மூன்றாவது ஒரு காரியம் யோசுவாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவர் தைரியம் உள்ளவனாக காணப்பட்டார். எதை செய்தாலும் ஒரு தைரியம் வேண்டும். ஆண்டவரும் அவருக்கு வாக்கு கொடுத்தார். யோசுவா 1:9 பலங்கொண்டு திடமனதாக இரு என்று சொல்லி. பாருங்கள், பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் பாருங்கள், வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பயந்து கொண்டே இருப்பார்கள். இது நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டே வாழ்க்கையில் அநேக முறை செத்து பிழைக்கிறது போல ஒரு அனுபவத்தில் இருப்பார்கள். ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். உன்னுடைய போராட்டம் மிக பெரிதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த தைரியம் உனக்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்.
கடந்த நாட்களில் இந்த சிவகாசி பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்ய சென்றிருந்தோம். அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு. என்னோடு கூட ஒரு 7 வாலிபர்கள் என்னோடு கூட இருந்தார்கள். அவர்களோடு கூட நான் அங்கே சென்ற உடனே அங்கே நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, இங்கே ஜெபம் நடக்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு எதிராக மொத்த கிராமமே கூடி வந்து விட்டது. அந்த காலகட்டத்தில் வாலிபர்கள் மனம் தளராமல் தைரியமாக என் முன்பாக நின்றார்கள். அதையெல்லாம் முடித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் திரும்பி வரும்பொழுது ஒரு வாலிபன் கேட்குறான், ஒருவேளை நம்மை அங்கேயே அடித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி அவன் கேட்டபொழுது ஒரு சகோதரன் சொல்லுகிறான், நான் பரலோக ராஜ்யத்தில் இரத்த சாட்சியாக மரிக்கிறது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசி வருகிறதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த காலகட்டத்தில் நமக்கு எதிர்ப்பு வந்துவிட்டால் என்ன செய்கிறது, அது வந்துட்டால் என்ன செய்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கக்கூடாது, மாறாக தைரியமாக நிற்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் யோசுவாக்கள் எழும்பாவிட்டால் இந்த காலகட்டத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய போராட்டங்கள் பெரிதாக காணப்படலாம், ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான பாரம் உங்களுக்குள்ளே எழும்ப வேண்டும். அப்படி எழும்பும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட ஜெபிக்க போகிறீர்கள். மறந்துவிட வேண்டாம், வெள்ளிக்கிழமைகளில் எங்களோடு கூட நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் சிவகாசி பகுதியில் வசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைய விரும்பினால் மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே யோசுவாவின் வாழ்க்கையின் மூலமாக நீர் கற்றுக் கொடுத்த விலையேற பெற்ற ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக, கர்த்தர் செய்கிற நன்மைகளை சுதந்தரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தரவிடமாய் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.